அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கான வீடியோவில் புக்கு படித்தா நிஜமாலே மூளை வளருமா இல்லாட்டி நம்மளும் மேம்படுவோமா? காலையில் 5 மணிக்கு எந்திரின்னு நம்ம அம்மா சொல்லும்போது நம்ம கேட்காத நம்ம 5 AM கிளப் அப்படிங்கிற ஒரு புக்கை படித்தா நம்ம கேட்டுருவோமா? ஏன் நிறைய மில்லியனரில் இருந்து செலிப்ரிட்டிஸ் வரைக்கும் எல்லாரும் ஃபாலோ பண்ணுற ஒரு ஹேபிட் அப்படின்னா புக்கு படிக்கிறது. ஏன் பல பேரோட வாழ்க்கையை மாற்றினது கூட இந்த புக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நண்பன் இல்லாட்டி கூட நீங்கள் புக்கை நண்பனாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்படி இந்த புக்கை பற்றி சொல்கிறாங்களே, இந்த புக்கு படிக்கிறனால பெனிஃபிட் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். நம்பர் 1, வேகமாக ஓடிட்டுருக்குங்க உலகம். இதை நான் எப்படி சொல்ல அப்படின்னா, நீங்கள் இந்த வீடியோவை எவ்வளோ ஸ்பீட் பர் செகண்டில் பார்த்துட்ருக்கீங்கன்னு தெரில. அது மட்டும் இல்லாமல் 60 செகண்ட் ஸ்டார்ட் அப்படின்னு ஒன்று வந்து ரீல்ஸ் ஒன்று வந்து மக்களுக்கு நிதானம் அப்படிங்கிறத இழந்துட்டாங்க. நம்ம மூளை ஸ்பீடாக டோபமைன் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி வேலை செய்யுது. பொறுத்தால் பூமி ஆழ்வார் அப்படிங்கிற ஒரு பழமொழிலாம் என்னைக்கோ பூமியை விட்டு போய் ரொம்ப நாளாக ஆச்சு. ஸோ இந்த ஸ்பீடாக போகிற உலகத்தில் எப்படி ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படின்னா, புக்கு படித்தா நம்மளுக்கு ஃபோக்கஸ் வரும். ஏன்னா நம்மளுக்கு அப்படி பொறுமை அப்படிங்கிறது உருவாகும். புக்கு படிக்கும்போதே ரொம்ப பீஸாக கூட ஃபீல் பண்ணலாம். நம்பர் 2, நம்ம தமிழுக்கு அப்புறம் அடுத்த லாங்குவேஜாக பார்க்குறது இங்கிலீஷ். ஏன்னா இங்கிலீஷ் தான் இந்த வேர்ல்டில் ஹியூஜ் லெவலாக பரவிக்குது. அப்படி உங்களோட இங்கிலீஷ் ஸ்கில்லை வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் புக்கு படிக்கலாம். ஏன்னா புக்கு படிக்கிறனால நம்மளோட இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில் டிராஸ்டிக்கலாக இம்ப்ரூவ் ஆகுங்க. நீங்கள் வந்து இப்போ தான் ஒரு இங்கிலீஷ் புக்கை வாங்கி படிக்கிற ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா குட் வைப்ஸ் குட் லைஃப் அப்படிங்கிற இந்த புக்கை வாங்கி படிக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த புக்கில் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு தான் இங்கிலீஷ் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் சில கோட்ஸ்லாம் வந்து ரொம்பவே மோட்டிவேட்டிங்காகவும் இருக்கும். நீங்கள் பிகினராக இருந்தால் இந்த புக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் 3, யாராச்சும் ஒரு ஆள் வந்து அட்வைஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்ம கேட்குறது, நீ முதல்ல ஒழுங்காக இருக்கியா, நீலாம் எனக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டியா பத்தியா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இதுவே ஒரு புக்கில் உள்ள வேர்ட்ஸ் வந்து நமக்கு வந்து அந்த வரி ஏதாச்சும் சொல்ல வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதிகமாக ஏற்க வந்து வாய்ப்பு இருக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ கரண்ட்டாக என்ன புக் படிக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.